சவுதி அரேபியாவோட அராம்கோ கம்பெனி சேட்டை விட்டு போயிருச்சு அப்படிங்கிறது போல பார்க்க முடியுது. காரணம் என்ன அப்படின்னா, அது மேல அட்டாக் பண்ணிட்டாங்க. ஆயில் ரிஃபைனரி மேல, சவுதி அரேபியாவோட ஆயில் ரிஃபைனரி மேல அட்டாக் பண்ணிக்கிறாங்க. டெம்பரவரியா இப்போதைக்கு அதுல இருக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது தீயணைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அணைச்சிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. சவுதி அரேபியா தரப்பு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அதாவது சவுதி அரேபியா கண்டனங்கள் அப்படிங்கிறத பேசிட்டு இருந்தாங்க. சும்மா இருந்திருந்தாங்கன்னா கூட நடந்திருக்காது போல தெரியுது. கண்டனங்கள் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னாங்க. சவுதி அரேபியாக்குள்ள ஒரு அட்டாக் நடந்திருக்கு. சரி, இதுக்கு வன்மையான கண்டனங்கள், நாங்க தாக்குதலை ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற சவுதி தரப்புன்னு சொல்லாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதுக்கு மாறா அல் ஜசீரால வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, அமெரிக்காவோட டிஃபென்ஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இருக்குது. அவங்களுக்கு ஒரு கவலையும் கிடையாது அரபு நாடுகளை பத்தி. அங்க இருக்கக்கூடிய டிஃபென்ஸை பத்தி அவங்க யோசிக்கவே இல்லை. ஆனா இங்கதான் பல நாடுகளோட பேஸ் வந்து பண்ண மிலிட்டரி பேஸ் இங்க இருக்கு. இந்த அரபு நாடுகளுக்குள்ளதான் வந்து பண்ணா எல்லா அட்டாக்கும் நடக்குது. அதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிறது போல அவர் தரப்பு வந்து அல் ஜசீரா பேசிட்டு இருக்கிறாங்க. சவுதியோட மிக முக்கியமான நபர்கள்லாம். இப்ப கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு வர ஆரம்பிச்சிருச்சா அவங்களுக்கு அப்படின்னு கேள்வி. சவுதியா இருக்கட்டும், மற்ற அரபுலக நாடுகளா இருக்கட்டும். அவங்க தான் சேஃப்டி கிடையாது, செக்யூர்ட் கிடையாது. என்னதான் டிசைனா வச்சிருந்தாலும் எல்லாம் ஷோகேஸ் பீஸ் தான். ஸோ அதனால பெருசா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறத இப்ப ஈரானோட தாக்குதல் வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதெல்லாம் வெறும் இன்டெல் கலெக்ட் பண்றதுக்கான ஒரு ஹப்பா இருந்திருக்கே தவிர, மற்றபடி ப்ரொடெக்ஷனுக்காக எந்த ஒரு பேசாங் இல்லை அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமா இந்த ஒரு தாக்குதல் வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஈரானோட மிசைல் டைரக்டா ராஸ் அல் ஹைமின் அப்படிங்கிற பகுதி யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்ணுது. அதுக்கான வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. ரெண்டாவது, இதுக்கு முன்னாடி இஸ்ரேல் எப்படி பிஃபோர் ஆஃப்டர் அப்படிங்கிறது போல காசால போட்டாங்க. ஈரான்ல அட்டாக் பண்ணும்போது பிஃபோர் ஆஃப்டர் அப்படிங்கிறத போட்டாங்க இல்லையா, அதே போல பெஹ்ரீன்ல வந்து பாத்தீங்கன்னா பிஃபோர் ஆஃப்டர் அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா பிஃபோர் ஆஃப்டர் அப்படிங்கிறத பிஃபோர் ஆஃப்டர் தப்பே இல்லை, திருப்பி சொல்லிக்கலாம், தப்பே இல்லை. பிஃபோர் ஆஃப்டர் அப்படிங்கிறத திரும்பி வந்து பண்ண பெஹ்ரீன்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அமெரிக்காவோட 5வது ஃபிளீட் பேஸ் இருக்கு இல்லையா, அது முன்னாடி எப்படி இருந்தது ஈரானோட தாக்குதலுக்கு முன்னாடி, அதுக்கப்புறமா அங்க ஒரு சின்ன பீஸ் கூட இல்லைங்க. அதாவது ஈரான்ல கூட ஏதோ ஒரு 2 பில்டிங் தான். ஆனா ஈரான் அட்டாக்ல அங்க எந்த பில்டிங்குமே இல்லை அப்படிங்கறத வந்து நிறவிட்டாங்க. அப்படியே மிசைல் வச்சு நிறவிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இஸ்ரேல் கூட வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ட்ரூப்ஸை உள்ள அனுப்பி புல்டோசர் வச்சு நிறவுனாங்க. ஆனா ஈரான் வந்து பாத்தீங்கன்னா மிசைல வச்சு நிறவுறாங்கன்னா பாத்துக்கோங்களேன், அது பேசியே நிறவிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அப்படியே இந்த சொல்லுவாங்கல்ல இஸ்ரேல் அப்படியே டாப் ஆஃப் த சர்ஃபேஸ் சேட்டலைட்ல பார்த்து அப்படியே நிறவி இருக்கும் அப்படிங்கிற சொன்னாங்க. அதே மாதிரி கிளீனா ஷேவ் பண்ணியிருக்காங்க ஈரான். அமெரிக்காவோட பேஸே அழிச்சிட்டாங்க அப்படிங்கிறது போல. ரெண்டாவது, அமெரிக்காவோட அல் சலம் குவைத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் பேஸ்ல வந்து பண்ண அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல இந்த டெரிட்டரியில ஏதாவது இருக்கா அது இருக்கா அப்படின்னு அட்டாக் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ ஒன்றும் பெருசா இல்லை போல தெரியுது. பட் ஆனால் எல்லா பகுதியிலும் அட்டாக் பண்ணிக்கிறாங்க. எல்லா அமெரிக்கா பேஸ் மேலே அட்டாக் பண்ணிக்கிறாங்க. மிடில் ஈஸ்ட்ல ஈரான் ஆல்மோஸ்ட் ஆல் அந்த ஒரே ஒரு இந்த டியோகார்ஷியா தீவு இருக்கு இல்லையா, அது ஒன்று மட்டும் தான் பெண்டிங். அத்தனையும் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க ஈரான். ஈரானோட ரெவல்யூஷனரி கார்ட் கார்ப் வந்து பாத்தீங்கன்னா நெத்தன்யாகு அவர்களோட ரெசிடென்ஸ் அட்டாக் பண்ணிக்கதா சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலோட ஏர்ஃபோர்ஸோட ஹெட் குவார்டர்ஸ் கமாண்டர் அட்டாக் பண்ணிக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ கமாண்டர் வந்து பாத்தீங்கன்னா காயமடைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற செய்திகள் வருது. ஹை ப்ரிசிஷன் மிசைல் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற சொல்றாங்க. குவைத்தோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, செவரல் யூஎஸ் மிலிட்டரி ஏர்கிராஃப்ட் கிராஷ் ஆயிடுச்சு, லோட் ஆயிருக்கு வீடியோ பதிவுகள். நம்ம கூட ஒண்ணுன்னு பார்த்தோம். ஆக்சுவலா மிசைல் வந்து அதை அடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் அது சுழல ஆரம்பிச்சிருக்கு. ஒன்னுட்டு இல்ல, ரெண்டு பல செவரல்னு சொல்லிக்கிறாங்க. ஒன்னு ரெண்டுன்ட்டு இல்ல, பல ஏர்கிராஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா கிராஷ் ஆயிருக்கு அப்படிங்கிற செய்திகள். குவைத்துல அமெரிக்காவோட த பெஸ்ட் டாப் நாச் அப்படிங்கிற விமானங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொசு மாதிரி சுருண்டுட்டு வந்து விழுகுது அப்படிங்கிற வீடியோ பதிவுகளை நம்மளால பார்க்க முடியுது. கேட்டா ஃப்ரெண்ட்லி ஃபயருங்கிறாங்க. அவங்களுக்கே அது வேண்டாம் அப்படிங்கிற முடிவு பண்ணி அடிச்சாங்க. வேஸ்ட் தான், நம்மளே அடிச்சிடலாம், ஈரான் அடிச்சிருவாங்க அப்படிங்களா, அவங்களே அடிச்சிட்டாங்களா அப்படிங்களா தெரியல. பட் இருந்தாலும் இப்போ அதெல்லாம் வந்து பண்ண அப்படியே கொசு மாதிரி சுருண்டு வந்து கீழே விழுகுது. ஸோ குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவோட எம்பசி அடிச்சுக்கிட்டாங்க. பல பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட பகுதிகள் எங்கெல்லாம் பேசஸ் இருக்கோ, எங்கெல்லாம் எம்பசிஸ் இருக்கோ எல்லாத்தையும் அடிச்சுக்கிறாங்க. இல்லை என்னன்னா ஃபுட்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா F-15 பைலட் வந்து சேஃபாக லேண்ட் ஆகுறாரு. அந்த லேண்ட் ஆகக்கூடிய இந்த பைலட்டை குவைத் மக்கள் அடிக்கிறாங்க. இனிஷியலா என்ன சொல்லிட்டாங்கன்னா, அது ஈரானோட விமானத்தோட பைலட் அப்படிங்கிறதுனால நினைச்சிட்டு மக்கள் அடிக்க போயிட்டாங்க, நாங்க காப்பாத்திட்டோம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஈரான் எங்கேயும் விமானத்துக்கு போய் ஏர் ஸ்ட்ரைக் பண்ண மாதிரி தெரியல.
அது மேபி ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு தெரியல. அது இது மாதிரி சொல்றாங்கப்பா, அவ்வளவுதான். இல்ல மக்களுக்கே அவங்கள பிடிக்காம பண்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ மக்கள் முன்னாடிலாம் வந்து பண்ணா பெருமளவுல ஆதரவுகள் வருமா அப்படிங்கிறது கேள்விதான். ஈரானுக்கு எதிரான குரல்கள் குவைத் மக்கள், சவுதி மக்கள்லாம் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். ஸோ இது போல வந்து பாத்தீங்கன்னா விமானங்கள் அங்க கொசு மாதிரி சுருண்டு வந்து விழுந்துகிட்டு இருக்காங்க. அங்கே ரிஜெக்ட் ஆகிறாங்க, பைலட்ஸ்லாம் சேஃபா இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் குவைத் தரப்புல இருந்து வந்துகிட்டு இருக்கு. என்னன்னா ஈரானோட காமிகாசி ட்ரோன்கள் ஒமன் பகுதியில் இருக்கக்கூடிய மஸ்கட்ல இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ஆயில் டேங்கர் எல்லாத்தையும் வந்து பண்ண அடிக்கிறாங்க. டேங்கர் எம்கேடி ஃபியூம் அப்படிங்கிற ஒரு டேங்கர் வந்து பண்ண அடிச்சுக்கிறாங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதில் அந்த பகுதியில் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸில் சீனாவோட கப்பல் நின்றுட்டு இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பதிவுகள் விட்டுருக்காங்க. ரொம்ப சீரியஸான நேவிகேஷன் டிஸ்ட்ரப்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸில். ஜிபிஎஸ் சிக்னல் ஜாமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் தரப்பு யூஸ் பண்ணுறாங்க. கமர்ஷியல் வெசல்ஸ் எல்லாம் இதுக்கப்புறம் நேவிகேட் பண்ணி போறதே வந்து பண்ண சிக்கல் தான். ஏன்னா நம்ம போகக்கூடிய பாதை எங்க போகுது அப்படிங்க தெரியாம பிளைண்டா வந்து பண்ண குருட்டுத்தனமா வண்டி ஓட்டிட்டு போலாமே தவிர நம்ம எங்க போயிட்டு இருக்கோம், எப்படி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா இல்ல. ரெண்டாவது அதுல ஆன்போர்ட் சிஸ்டம்ஸ்ல இருக்கக்கூடிய டைமு, கிளாக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தப்பு தப்பா ஓடுது. ஹெவியான எலக்ட்ரானிக் வார்ஃபேரை வந்து பாத்தீங்கன்னா ஈரான் தரப்பு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரான் பண்றாங்களா இவங்க பண்றாங்களான்னு தெரியல. ஆனா இது போல வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல அவங்க தப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப சீனாவோட மினிஸ்டர் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் வந்து கண்டனங்கள் வந்துருச்சு. சீனாவோட நேஷன்ஸுங்க எங்க நாட்டு சேர்ந்த மக்கள் தெஹ்ரான்ல இருந்திருக்காங்க, ஈரானோட கேபிட்டல்ல அமெரிக்கா இஸ்ரேல் அட்டாக் பண்ணி இறந்துட்டாங்க, எங்களோட குடிமக்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிற சீனா தரப்பு இப்ப கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஸோ நாடுகள் உள்ள எப்போ அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, நாங்க பார்ட்டிசிபேட் பண்ண ரெடி கல்ஃப் நாடுகளோட பாதுகாப்புக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. உக்ரைனையே பாதுகாக்க முடியல, இவங்க கல்ஃப்ல போய் உட்காந்து எப்படி பாதுகாக்க போறாங்க? அதான் ஆல்ரெடி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இது போல பல நாடுகள் எல்லா பக்கத்தையும் ஆரம்பிச்சிட்டாங்க. ரஷ்யா காட்டுல மழை தான். இன்னைக்கு காத்தால இருந்து வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட ஸ்டாக்லாம் கிரீன்ல இருக்கு. அப்படியே ஸ்வைன் அப்படியே ஹைட்ல வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. டரட்டு பறக்கிறத விட ரஷ்யாவோட மார்க்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பறக்குது, கிரீன்ல பறக்குது எல்லாமே அப்படிங்கிறது போல. பொட்டின நேரத்துக்கு அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணா ஆச்சரியப்படுறதுங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டாக்ஸ் மாறி இருக்கு. இதே நீங்க அமெரிக்கா மற்ற நாடுகள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. இதே பிரான்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அதில் பாதாளத்துக்கு வந்து போயிருக்கு மார்க்கெட்ஸ்ல அப்படிங்கிற சொல்றாங்க. ஈரானோட ஆயில் இல்ல, குளோபல் மார்க்கெட்ல வந்து பார்த்தா ரஷ்யாவோட க்ரூட் ஆயிலுக்கு தான் அதிகமான வேல்யூ இருக்கு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஆயில் ரிஃபைனரிஸ் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஈரான். இது கோல்டன் ஏஜ் ரஷ்யாக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. இதுக்கப்புறம் எப்படி யூரோப்பிய நாடுகள் இது எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா யூரோப் இப்போதைக்கு பிரச்சனையை முடிச்சாங்களா ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா அப்படின்னா இல்ல, சுத்தமா முடிக்க முடியல. ஸோ ரஷ்யா அங்க ஆன் ரஷ்யன் டேர்ம்ஸ்ல வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா இங்க மிடில் ஈஸ்ட்ல நாடுகள் மேற்கு நாடுகள் உள்ள வராங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்க யோசிங்க, பிரான்ஸ் வரைன்னு இருக்காங்க. ஸோ ரஷ்யாக்கு இதுதானே ஆப்பர்ச்சுனிட்டி. எப்படி நீங்க உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுத்து உதவுனீங்களோ அதே போல ரஷ்யா ஈரானுக்கு ஆயுதங்களை கொடுத்து உதவ மாட்டாங்களா? இங்க அது போல விஷயங்கள் தானே வரும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஏன்னா நாங்க சிமிலர் ரெஸ்பான்ஸ் செய்வோம், சிமிலரான ரெஸ்பான்ஸ் செய்வோம் அப்படிங்கிற புட்டின் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அவர் எப்பவுமே சொல்றதை செய்வாரு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுது இந்த பகுதிகளில் அப்படின்னு. இதுக்கு தான் எல்லாரும் வெயிட்டிங். ஸோ ஒரு நாடுகளா உள்ள அணி சேர்றாங்க அப்படின்னா கண்டிப்பா இது உலக யுத்தம் தான் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டோட கருத்துக்கள். அது போல எதுவும் இல்லாம எல்லாம் பேசி தீட்டா அமைதியா முடிச்சுக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பதினா முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இல்ல அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, ஏர் சூப்பர் மெர்சினா உனக்கு என்னன்னே தெரியலப்பா, போய் என்னன்னு படிச்சுட்டு வா அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. மெயினான விஷயம் பிஃபோர் ஆஃப்டர்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நானும் போய் தேடி பார்த்தேன், எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை எனக்கும். ஸோ ஏர் சூப்பர் மெர்சினா என்ன அப்படிங்க நானும் போய் தேடி பார்த்தேன். அதாவது எதிரியோட வான் பரப்புக்குள்ள எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாம போய் எதிரிகளோட நிலைகள் மேல துல்லியமான தாக்குதல் நடத்திட்டு ரிட்டர்ன் வர்றது வந்து பாத்தீங்கன்னா ஏரியல் டாமினன்ஸ் அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஈரானோட மிசைல்கள் 11 இன்டர்செப்டார் ஏவியுமே எந்த ஒரு தங்கு தடை இல்லாம துல்லியமா போய் ஒரு பகுதியை தாக்கி அழிச்சிட்டு வருது.
ட்ரோன்கள் சர்வ சாதாரணமா பறக்குது. மிசைல்கள் அமெரிக்காவோட பேஸ சர்வ நாசம் பண்ணி அப்படியே கிளீன் ஷேவ் பண்ணி எடுத்திருக்கான். அப்படியே ஜில்லட் போட்டு சேவ் பண்ணி எடுத்திருக்கான். இது போல ஷேவிங்லாம் பண்றதுனால ஏர் சூப்பர்மர்சி தானே, இது ஏரியல் டாமினன்ஸ் தானே அப்படிங்கல எனக்கு தெரியாம ஒரு கேள்வியா கேட்கிறேன். கருத்துக்களை நீங்க தான் மக்களை சொல்லணும். இது ஏரியல் டாமினன்ஸ் தானே, ஈரானுக்கு ஏர் சூப்பர்மர்சி கிடைச்சிருச்சு தானே அப்படிங்கிறது போல கேள்விகளை நான் உங்ககிட்டயே வைக்கிறேன். பதில்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அந்த நபரும் தெரிஞ்சுக்கிட்டோம், இல்ல அவரு அது கரெக்டா சொன்னார் அப்படின்னா நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம். இதோட இந்த பையன் நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிப்பாங்க. அது கூடவே உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை. அடுத்த பேர் உங்க சந்திக்க. ஸ்டே சேஃப். பை.